Stella Mary. Sita Lakshmi. சரி எல்லாத்தையும் கூப்பிட்டு நிற்க கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பேக் போகலாம் கொஞ்சம் பின்னாடி சார் இருப்பாங்க பின்னாடி இருந்தா வேலைங்கிறது ஒரு வாய்ப்பு. அதனாலதான் சொல்றது வேலை வாய்ப்பு. மற்ற நாட்களோட வேலையில மட்டும் அந்த வாய்ப்பை சேர்த்து. ஏன்னா இது ஒரு வாய்ப்பு உங்களை நிரூபிக்க நம்மளுடைய தலைமுறையே மாற்ற. அதனால இந்த வேலை ஒரு வாய்ப்பை வேலை வாய்ப்பை சிறப்பாக நீங்கள் வந்து செயல்படுத்த வாய்ப்பு. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இங்கே ஒரு 2 மினிட்ஸ்ல வராது. இங்கே வெயிட் பண்றேன். பொறுமையா 5 நிமிஷம் வெயிட் பண்றேன். அதான் ஆனா கொஞ்சம் பாவம் கொஞ்சம் ஓகேயா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பள்ளிக்கல்வித்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் ஐஏஎஸ், பள்ளிக்கல்வி இயக்குனர் முனைவர் ச கண்ணப்பன், இணை இயக்குனர் பணியாளர் தொகுதி திரு மு ராமசாமி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் முன்னிலையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தெரிவு செய்யப்பட்ட பணி நாடுனர்களுக்கு அரசு பள்ளிகளில் தையல் ஆசிரியர்களாக பணி நியமனம் செய்வதற்கான ஆணை 6 பேருக்கு சே பவுலின் புனிதா, எஸ் மீனாட்சி, டி லதா, ஆ ஸ்டெல்லா மேரி, இ லட்சுமி, ரா சீதா லட்சுமி, இந்த 6 பேருக்கும் இந்த பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதே கண்டிப்பாக 1ஆம் தேதி பள்ளிக்கூட திறப்பு நம்ம சொல்லியிருந்தோம். பல்வேறு வகையில் பல்வேறு இடங்கள்ல இருந்து அதை வந்து ரீகன்சிடர் பண்ணுவீங்களான்னு ஒரு கோரிக்கை வந்தது. இப்போ இதற்காக அறிவியல் பூர்வமான சில விஷயங்களை ஐஎம்டியில் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோம். குறிப்பாக அந்த ஒரு வாரம் கோடை காலம் இருக்குமா, வெப்ப அலை இருக்குமா, அல்லது மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுமா என்ற ஐஎம்டியிலிருந்து அறிவியல் பூர்வமான சில ஆதாரங்களை கோப்புகளை கேட்டிருக்கிறோம். அது வந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்கள்கிட்ட இதை சமர்ப்பித்து என்ன முடிவெடுக்கலாம் என்பதை ஆலோசனை செய்து அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளி தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல் அதிகரித்து வருது சிறுமிகளுக்கு. இப்போ இது எதெல்லாம் நம்ம பாடத்திட்டங்களை வைக்க போறோமா? போக்சோ வழக்கு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த போற பாடத்திட்டங்கள்ல? சரியான கேள்விங்க.
புதிதாக நாங்கள் லான்ச் பண்ண பாட புத்தகத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் பேஜை பிரட்டும் போதே பார்த்தீங்கன்னா டால் ஃப்ரீ நம்பர்ஸை ரொம்ப அழகாக அந்த குழந்தைகளுக்கு, அதாவது 1ஆம் வகுப்புலேருந்தே அந்த குழந்தைகளுக்கு வந்து தெரியும்படி போட்டிருக்கிறோம். அந்த டால் ஃப்ரீ நம்பர்ஸ்க்கு வந்து அவங்க எப்போ வேணால் கால் பண்ணலாம். நமக்கு இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் வந்து அந்த போக்சோ சட்டங்கிறது தான். மற்ற வழக்குகள்லாம் நான் குற்றம் செய்யலை அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றவாளி இருக்கிறாரு, அவர் தப்பு செஞ்சுட்டாருங்கிறது இந்த என்டையர் சிஸ்டம் தான் ப்ரூவ் பண்ணணும். போலீஸ் ப்ரூவ் பண்ணணும், மற்றவங்களா ப்ரூவ் பண்ணணும், நீதி பரிபாலனம் செய்யணும். ஆனால் போக்சோ வழக்கில் மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு ஆள், அவர் ஆசிரியரோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவரோ, நான் தவறு செய்யலை என்பதை அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் 12 மாதங்கள் நிறைவடைவதற்குள் நீதி நிலைநாட்டப்பட விடும். அதே மாதிரி காவல்துறையை சார்ந்த பெண் காவலர்கள் வந்து யூனிஃபார்மில் கூட அதை விசாரிக்க வேண்டாம். அது மாதிரி அவங்க நேரில் வரணும் கூட விக்டிம்ஸ் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வர முடியும். போக்சோ ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்குது. இதை குறித்த விழிப்புணர்வை வந்து நாங்கள் இன்னும் அதிகப்படுத்துவோம். பாட புத்தகத்திலே இருக்கிறது, பாடம் எடுக்கிற வகுப்பறைகளிலும் இந்த விழிப்புணர்வை அதிகப்படுத்தி இதை போன்ற சம்பவங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் இன்னும் துரிதப்படுத்துவோம். ஸ்கூல் ரீஓபன் பொறுத்த வரைக்கும் சார் இன்னும் 1 வீக் தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் எல்லாம் சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க, திருப்பி ரிட்டர்ன் வரணும். அப்படி இருக்கும்போது இந்த டிசிஷன் வந்து கொஞ்சம் முன்னாடியே சொன்னால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதனால் இல்லை உண்மைதாங்க. இப்போ என் வீட்லேயே 2 குழந்தை இருக்குது. அந்த குழந்தைங்களையும் நான் வந்து எல்லா குழந்தைங்களும் எப்படி பார்க்குறேனோ, என் குழந்தைங்களை எப்படி பார்க்குறோனோ அந்த மாதிரி தான் குழந்தைகளை பார்க்குறேன். என்னென்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி அந்த ஆர்ட்ஸ் நம்ம பாடத்திற்காக செலவு பண்ணக்கூடிய அந்த மணி நேரம் என்பது கிட்டத்தட்ட 1050 மணி நேரங்களாக இருந்தது. இப்போ அது 950ஆக குறைந்திருக்கிறது. இப்போ நம்ம ஒரு 10 நாள் தள்ளி வச்சோம்னா அதற்கான அந்த 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 10 நாட்களுக்கான அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எப்போ போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. பட் ஈவன் தோ இந்த தட்பவெட்ப நிலை வெயிலை குறித்து IMD ரிப்போர்ட்ஸ் வாங்கினா எவ்வளவு சீக்கிரமாக சிஎமோட டிஸ்கஸ் பண்ணி சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கள். இல்லை பிரைமரி ஆல்ரெடி தள்ளி சொல்லிட்டு 4ஆம் தேதி தான் 1லிருந்து 3ஆம் வகுப்பு வரைக்குமான அந்த மாணவர்களுக்கு 4ஆம் தேதி தான் சொல்லியிருக்கிறோம். மற்றவர்களுக்கு தான் 1ஆம் தேதி சொல்லியிருக்கிறோம். அதையும் நான் சிஎம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு டெஃபினட்டாக சொல்லுவேன். சார் பள்ளியில் இந்த சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு ஐடியா என்ன இருக்கு சார்? அந்த கவர்மெண்ட் ஸ்கூலும் சரி, பிரைவேட் ஸ்கூலும் சரி, தமிழ்நாடு முழுக்க சரியாக மேம்படுத்தப்பட்ட கதவுகள் பொருத்தப்பட்ட கழிப்பறைகளை ஆய்வு செய்வது, குடிநீர் வசதி இருக்காங்கிறத வந்து என்ஷூர் செய்வது, வகுப்பறைகள் வந்து சிலது சேதமடைஞ்சிருக்கும், போகும்போது பசங்க ஏதாவது அவங்க கிளம்பி போயிருக்கலாம், இல்லை மெயின்டெனன்ஸில் ஏதாவது டெஃபிசிட் வந்திருக்கலாம், அதையெல்லாம் செக் செய்வது. அதே மாதிரி நான் அந்த குடோனுக்கே போனேன், சிந்தாதிரிப்பேட்டை குடோனுக்கே போய் எங்கள் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. எல்லா டெக்ஸ்ட் புக்கும் ஆன் டைம் அவர்களுக்கு ஒரு குட்டி குழந்தைக்கு கிரையான் பென்சிலிருந்து வெல்குரோ செப்பல்லேருந்து காலை உணவுலேருந்து மதிய உணவுலேருந்து பாட நூல்லேருந்து பல்வேறு விஷயங்களை எங்களுடைய அடுத்தலையும் தருவதால் நாங்கள் என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதை கண்ணும் கருத்துமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் டிஆர்பியில் இன்னும் நிறைய பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் எப்போ நடக்கும்? ஏன்னா அட்மிஷன்ஸ் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்குது, பட் டீச்சர்ஸ் வேகன்சி நிறைய இருக்குன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 3 பேருங்க இந்த துறையில். முதல்ல மாணவர்கள், 2வது வந்து ஆசிரியர்கள், 3வது பெற்றோர்கள். அந்த 3க்குமான வெல்ஃபேர் தான் நான் வந்து என்னுடைய கருத்தில் இருக்குது. நிறைய கோரிக்கைகள் எனக்குமே வருது. இது சம்பந்தமாக நான் அதிகாரிகள்கிட்டலாம் ஆய்வு பண்ணி சீராய்வு பண்ணிங்கெல்லாம் தொடங்கியாச்சு. ஒரு கிரீவன்சஸ் மீட்டிங் போட்டு இது 12 காலமாக இருக்குது. சில பேர்லாம் 18 ஆண்டுகளாக கண்ணீரோடு இருக்கிறேன்றாங்க. சில பேர்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆக போகிறாங்க. இன்னும் அவங்க வாழ்க்கையில் சரியான ஒரு சொல்யூஷன் வரல. தற்காலிக ஆசிரியர்களுடைய போராட்டம் இருக்குது. அந்த தற்காலிக ஆசிரியர் நிரந்தரமாக்கணுமான ஒரு இது இருக்குது. அப்புறம் ஏற்கனவே எக்ஸாம் முடித்தவர்களை தற்காலிகமாவது எடுங்கன்னு இருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே கிரீவன்சஸ் மீட்டிங் போட்டு அவங்க சொல்ல அதையெல்லாம் நம்ம என்லீஸ் பண்ணி டேபுலேஷன் பண்ணுவோம். யாருக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி செய்யலாங்கிறத நிபுணர் குழு போட்டு டேபுலேஷன் பண்ணி அதற்கும் நிவாரணமோ அதற்கும் சரியான ஒரு சொல்யூஷன்ஸோ மிடில் பாயிண்டோ கண்டுபிடிப்பதில் நம்மளுடைய அரசாங்கம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது என்பதை தெரிவித்து ஸ்கூல் ரீஓபன் ஆனவுடன் அந்த காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்துல இருக்கிறது. அந்த திட்டம் நம்ம மீண்டுமே தொடர்றோமா? அது அதோட நிலைமை தங்கச்சிக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், காலை உணவு மதிய உணவு எல்லா திட்டமும் தொடரும். எங்கள் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம். சொல்லப்போனால் இன்னும் அதை மேம்படுத்தி சரியான பயனாளர்களுக்கு போனோம். 10 பேருக்கு அது போகுதுன்னு சொல்லி போலியா கணக்கு கட்டிட்டு உண்மையிலே 10 பேரா 5 பேரா அது எங்கே போச்சு, இடைத்தரகர்கள் இருந்தாங்களா, லீக்கேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சு சரி செய்யப்பட்டு வில் மேக் ஷூர் ஒவ்வொரு திட்டமும் எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை சென்று சேர்கிற வரை வேர்களுக்கு போய் இந்த அடுத்த தலைமுறை வகுப்பறையில் இருந்து அடுத்து நான் இந்த +2 வரைக்கும் 17 வயசு வரைக்கும் இங்கே கூட இருக்கிறாங்க. இங்கேருந்து டேக் ஆஃப் ஆகி அவங்க கல்லூரியில் போய் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அந்த இங்கிருந்து 100% நம்ம கல்லூரிக்கு போகிற வரைக்கும் நாங்கள் வந்து அந்த திட்டங்களை வந்து வகுத்து வைத்திருக்கோம். அதை என்ஷூர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து குவாலிட்டிங்கிறது இந்த ப்ரீவியஸ் பார்த்தோம்னா நிறைய வந்து குவாலிட்டியாக இல்லைன்ட்டு நிறைய குப்பை தொட்டியில் கொட்டக்கூடிய காட்சிகள்லாம் சமூக வலைதளங்களில் வந்துச்சு. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது குவாலிட்டியாக இருந்தால் தான் பசங்க சாப்பிடுவாங்க. அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு ஆமாங்க. ஏன்னா அது வெறும் உணவு கிடையாது, அது உயிர் பொருள். அந்த வயிறு நிறைந்தால்தான் நம்மளுடைய குழந்தைகளினுடைய செவிகள் திறக்கும். அதில் நாங்கள் வந்து டாலரேட்டே பண்ண மாட்டோம். ஒருவேளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதாவது புகார்கள் வந்தாலும் அதை வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் துரித வேகத்தில் போர்க்கால அடிப்படையில் அது வந்து சரி செய்யப்பட்டு சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் ஆசிரியர்களோ அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவங்க மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த காரணம் கொண்டும்
பசங்களுடைய பாதுகாப்பு, பசங்களுடைய உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது என்பதை உங்கள் மூலமாக மற்ற அதிகாரிகளுக்கும் நான் தெரிவித்துக் ஆனா கொள்கிறேன். ஏற்கனவே இந்த காலை உணவு திட்டத்துக்கு ஒரு பட்டியல் வச்சிருந்தாங்க. திங்கட்கிழமை இது வழங்கப்படும். அதுல நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிருக்கோமா? சேஞ்சஸ் ஏதாவது கொண்டு வரோமா? மாணவர்களோட கருத்துக்கள் அடிப்படையிலயோ, டீச்சர்ஸோட கருத்துக்கள் அடிப்படையிலயோ ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர போறோமா? ஒரு உணவு பட்டியல் தயாரிக்கிற பொழுது அந்த உணவை சார்ந்த நிபுணர்கள் எவ்வளவு சத்துணவு அந்த உணவில் இருக்கும், எவ்வளோ போர்ஷன் தரலாம், ரெண்டாவது ஃபீசிபிலிட்டி, அது எவ்வளோ ஃபினான்ஷியலி அதுக்கு வந்து தேவைப்படும். இப்போ 1 கிலோ இட்லி மாவு இருக்குன்னு வைங்களேன், அதில் வந்து 64 இட்லியும் சுட முடியும், அதில் 30 இட்லியும் சுட முடியும். 1 கிலோ அரிசி இருக்குன்னு வைங்களேன், நம்ம ரேஷனில் ப்ரொக்யூர் பண்ணுறோன்னு வைங்களேன், சப்சிடைஸ் பண்ணி வாங்கினதில் வந்து அதில் 50 மாணவர்களும் சாப்பிட வைக்க முடியும், 70 மாணவர்களும் சாப்பிட வைக்க முடியும். அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீட்டெயில் ஸ்டடி இருக்குது. அதை பண்ணி தான் இந்த மெனு கார்டை வந்து அவங்க வந்து ஃபைனலாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த மெனு கார்டை இன்னும் காலத்தின் தேவைக்கேற்ப, குறிப்பாக பயனாளர் யார், படிக்கிற பையன், படிக்கிற பொண்ணு, அவர்களினுடைய மனதை அறிந்து இன்னும் மேம்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், பள்ளிக்கல்வித்துறையில் அவுட் சோர்சிங் மூலமாக கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட மோர் தென் 300 பீப்புள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கேம்பஸில். அவுட் சோர்சிங்னால கூட ஹையஸ்ட் பேமெண்ட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது எப்படி இந்த சிஸ்டம்லாம் கண்டினியூ ஆகுமா, அது கரெக்டாக நடக்குதான்னு ஏதாவது ரிவ்யூ பண்ணுவீங்களா? இந்த சிஸ்டம் மட்டும் இல்லைங்க, நாங்கள் வந்து இஎம்ஐஎஸ் வச்சுருக்கிறோம். எந்த பள்ளிக்கல்வித்துறையில் எந்த ஒரு இடத்துலையும் யாரும் ஒரு 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 பணத்தை கொடுத்து ஒரு வேலையை பண்ணிடலாம், ஏமாற்றி பண்ணிடலாம், ஏதாவது ஒரு சலுகை காட்டி பண்ணிடலாம், ஒரு சிபார்சில் பண்ணிடலாம் என்பதை அந்த காலம் முடிஞ்சு போச்சு. மிகவும் நேர்மையாக, நேர்த்தியாக அடுத்த தலைமுறை உருவாக்குவதற்காக தான் இந்த துறையை வந்து நாங்கள் வந்து இப்போ இங்கேருந்து தொடங்கி நாங்கள் வந்து டேக் ஆஃப் பண்ணி அடுத்து கொண்டு போகிறோம். எனவே மிகவும் நேர்மையாக, நேரடி தன்மையோடு பள்ளிக்கல்வித்துறை இயங்கும். தவறு செய்பவர்கள் அடையாளம் காணப்பட்டால் அவர்கள் மீது துறை சார்ந்து சட்டத்துக்கு உட்பட்டு எந்த நடவடிக்கை எடுக்கும் தயங்க மாட்டோம் என்பதையும் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், முதல்வரோடு ஆலோசனை செய்து வெகு விரைவில், வெகு சில நாட்களில் வந்து யார் என்னைக்கு எந்த ஸ்டாண்டர்டுக்கு என்னைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதையும் நம்ம வந்து திரும்ப சொல்லுவோம். அனைவருக்கும் நன்றி. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, இந்த பகுதி நேர ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் வந்து தொடர்ந்து இந்த பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு தொடர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. அவங்களுக்காக நம்ம என்ன பணி நிரந்தரம் என்னை வந்து பார்த்துட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னுடைய அறை கதவுகளை திறந்து வந்ததே என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். நான் இங்கே உட்கார்றேன்னா நானே ஒரு ஸ்லோ லேர்னர், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. எனக்கு புரிகிற மாதிரி பொறுமையாக பாடம் சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியர் பெருமக்களால் தான் இங்கே வந்து உட்காந்துருக்கிறேன். இங்கே நான் உட்காந்த பிறகு என்னுடைய அதிகாரிகிட்ட சொல்கிறதும் அதுதான். ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லுவேன், ஒரு குழந்தை ரொம்ப வீக்காக இருக்கானா அவன் தான் நம்முடைய குழந்தை, அந்த அப்பா அம்மையினுடைய குழந்தை கிடையாது, அந்த குழந்தை என்னுடைய குழந்தை. அப்போ அவர்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய பொறுப்பு அந்த ஆசிரியர்கிட்ட இருக்குது. ஏற்கனவே எனக்கு கொடுத்த அந்த கோரிக்கை மனுக்கெல்லாம் நாங்கள் சீக்ரிகேட் பண்ணி பைஃபர்கேஷன் பண்ணி வச்சுட்டேன். அவங்க முன்னாடியே சொல்லிட்டேன், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு உடனே தொலைபேசி வாயிலாக தீர்வு கண்டடைய முடிந்தது. கொஞ்சம் நிர்வாக ரீதியான சில பிரச்சனைகள் இருக்குது, அதை வந்து நான் அந்த கிரீவன்சஸ் மீட்டிங் நடத்தணும். சில பிரச்சனைகள் சட்டத்தில் இல்லை, அது வந்து சட்டமன்றத்தில் இல்லை, நீதிமன்றத்தில் இருக்குது. அப்போ அதற்கு வந்து நான் வந்து நீதிமன்றத்திலையும் சென்று நாங்கள் வந்து அதற்கான விஷயங்களுக்கு வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியது. நிவாரணம் சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும், வேலை சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். எந்தெந்த பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வோ அதை அடையாளம் கண்டு ஒரு ஸ்பெஷல் கிரீவன்சஸ் மீட்டிங் போட்டு அடுத்து நாங்கள் அதை முன்னெடுத்து சொல்லுவோம். இந்த ஆட்சி காலத்தில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், சவுத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பெரிய ஒரு கிளாஷு, ஒரு கொலைவெறி தாக்குதல், இது போன்ற சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு, பர்டிகுலராக சவுத்தில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு ஏற்கனவே ஒரு கமிட்டியெல்லாம் போட்டாங்க ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில். பட் இருந்தாலும் அந்த இன்சிடென்ட் அப்பப்போ நடக்குது. நீங்கள் என்ன மாதிரி இதை ஹேண்டில் பண்ண போகிறீங்க? நம்ம பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்குங்க, பழைய பழக்க வழக்கங்கள், அதீத மூட நம்பிக்கைகள் அதையெல்லாம் பின்தள்ளி அறிவியல் கண்டுபிடிப்புகள், சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, அதற்கு முன்னுரிமை தரக்கூடியது தான் பள்ளிக்கல்வித்துறை. இங்கு வேற்றுமைக்கு இடமே கிடையாது. இது ஒற்றுமையை அந்த மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கு பல்வேறு வகையான திட்டங்களையும் பல்வேறு வகையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நம்ம கொடுத்துருக்குறோம். இன்னும் பல சுற்றறிக்கைகள்லாம் ஊடகங்களுக்கு தெரியும்படியே நாங்கள் வந்து வெளிப்படையாக தான் நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புகிறோம். அது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் மட்டும் கிடையாது, ஆசிரியர் நடுவில் மட்டும் கிடையாது, அந்த கேம்பஸ்குள்ளாரையே சாதிய வேற்றுமைகளுக்கு, ஏற்றத்தாழ்வுகளுக்கு, மதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இடம் கிடையாது. எந்த குழந்தை அந்த பள்ளிக்கூடத்துக்கு உள்ள நுழையுதோ அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய குழந்தையாக தான் அது வருகிறதே தவிர அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் பிரதிபலிப்பாக வரல. அதனால் இன்னும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஸ்பெஷல் கிளாஸஸ், விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணி பீரியாடிக்கலாக அவங்களால இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த குழந்தையும் அப்படி ஒருவேளை அவங்க வந்து ஓரியன்டேஷன் மாறி இருந்தால் கூட அவர்களையும் சீர்படுத்தி மனம் திருத்தி அவர்களை கல்வியில் ஈடுபட செய்து, ஏன்னா அப்படி அதில் ஒரு விக்டிமாக வந்த குழந்தை தான் அப்புறமேட்டு +2 வந்து முதல் மார்க் வாங்கிட்டு வந்து
தளபதி கல்வி விருதுகளில் அந்த குழந்தை முதல் வரிசையில் உட்கார்ந்து மாண்புமிகு அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்கள் அன்று வெற்றி தலைவராக இருந்தார், இன்று முதலமைச்சராக இருக்கிறார். அவருடைய பொற்கரங்களால் அந்த குழந்தை ஒரு வெட்டுக்காயத்துக்கு ஆளான அதே குழந்தை, நெல்லையிலிருந்து அந்த குழந்தை வந்து அந்த பரிசை வாங்கியது. அதனால இந்த எல்லா குழந்தைகளும் ஒருவேளை அவர்களுடைய மனசுல வந்து அந்த பிஞ்சு மனசுல நஞ்சு கலந்திருந்தா கூட அதை கண்டறிந்து அதை கலைந்து எல்லா குழந்தையும் அரவணைத்து செல்வதற்கான வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசினுடைய திட்டங்கள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து ஆலோசிக்கப்படும் அப்படின்னு மத்திய கல்வி அமைச்சர் இன்று பேசியிருக்கிறாரு. அது சம்பந்தமா எப்போ நம்ம பேச போறோம்? ஏன்னா பிஎம்சி திட்டம் நமக்கு வேணும் அப்படின்னு அன்று சொன்னதுதான் இன்றும் சொல்றேன். இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய டிஎன்ஏ. இருமொழி கொள்கை என்பதில் நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆக போகிறதே கிடையாது. நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் ராஜ்மோகன் ஒன்று தான் சொல்வான், அதை நன்றாக சொல்வான். இருமொழி கொள்கை, இருமொழி கொள்கை, இருமொழி கொள்கை, மற்றவை நம்ம பிறகு பேசுவோம். நன்றி, வணக்கம்.